இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியை பார்க்கின்ற போது மகளிர்க்கே பகுதி. மகளிர்களுக்கு தனிமையான ஒரு தனித்தான உரிய ஒரு பகுதி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். என்று சொன்னால் பல விடயங்களை இந்த காணொலியின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பெண் எவ்வாறு இருக்க வேண்டும், அவருடைய தன்னுடைய வாழ்நாள் பருவத்தில் எவ்வாறான பருவங்களை கடக்கின்றால் அந்த பருவங்களின் போது எவ்வாறு தன்னை தான் செயற்படுத்திக் கொள்ள வேண்டும் போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாக ஒவ்வொரு காணொலிகளையும் நாங்கள் தந்து வருகின்றோம். அதுபோல இந்த வாரத்துக்குரிய காணொலியும் காத்திருக்கின்றது, பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம், சீனியர் லெக்சரர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து. இன்று வாரம் மகளிர்களுக்கு ஏற்படுற, பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் பற்றி கதைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு பெரும்பாலான பெண்களை, சதவீதத்தில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 10 தொடக்கம் 15% பெண்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படும் சினைப்பை நீர்க்கட்டி பெரிதளவில் பெண்களை வாட்டி கொண்டு இருக்கின்றது. ஏன் இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அதை பற்றி கதைக்க போகிறோம்னு சொன்னால், அதால் உபத்திரகங்கள் அல்லது காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றது குழந்தை பேரில் வரைக்கும் அந்த உபத்திரவங்களை ஏற்படுத்தக்கூடியது என்பதனால் இந்த வாரம் அதை பற்றி கதைக்க உள்ளோம். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்டா என்ன, அதில் என்ன ஓகன்ஸ், அதாவது என்ன எங்களுடைய உறுப்பு பாதிக்கப்படுகின்றது என்றது பார்த்தோம்னு சொன்னால், பாலிசிஸ்ட், பொலின்னு சொன்னால் நிறைய, சிஸ்டண்டா நீர் கட்டிகள் போன்று ஓவரியை சுற்றி, ஒரு பெண்ணினுடைய சூலகம் அண்டு ஓவரியை சுற்றி அல்லது ஓவரிகளில் நிறைய நீர்க்கட்டிகள் வருவதையே பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். சிண்ட்ரோம்னு சொன்னால் கலெக்ஷன் ஆஃப் சிம்டம்ஸ், நிறைய குணங்குறிகள், அறிகுறிகளை கொன்றது தான் சிண்ட்ரோம். இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் மாதம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பூப்படைந்ததிலிருந்து 14வது நாள் ஒவ்வொரு ஓவரியிலிருந்தும் ஒரு ஓவம் அந்த ஃபாலிக்கல்ஸ் கொஞ்சம் பெரிதாகி ஒவ்வொரு மாதமும் அது அந்த ஓவரியிலேருந்து ரிலீஸ் பண்ணப்படும். அந்த ரிலீஸ் பண்ணுற ஓவம் தான் எங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் பிம்ப்ரியை மூலமாக துறிஞ்சப்பட்டு ஃபெலோப்பியன் டியூப்புக்குள்ளால் அது சில வேளைகளில் விந்தணுவை சந்தித்தால் அந்த பெண் கர்ப்பமுறை கூடும். இது எங்களுக்கு ஒரு பூ படைந்த உடனேயே இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சில நேரங்களில் இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றமாக இருக்கலாம், அல்லது ஃபுட் பேட்டர்ன்ஸ்லேயாக இருக்கலாம். அது நாங்கள் செடன்ட்ரி, எப்போவுமே கதிரையில் இருக்கிறோம், ஒர்க் இல்லை, அப்படியே எக்ஸசிவாக நாங்கள் எந்த ஒர்க்கும் செய்யாமல் போகிற காரணிகளால் இப்படியான பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் பெறப்போகுது. மாதம் வார ஒரு ஃபொலிக்குள் பெரிதாகி வருகின்றோம் ஒரு ஓவம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஓவம் 14 நாளோ 15வது நாளோ ரிலீஸ் பண்ணாமல் அந்த ஃபொலிக்கிள்ஸ் அதே குட்டி சின்ன ஃபொலிக்கிள்ஸாக எல்லாம் நிறைய ஒரே சைஸில் நீர்கள் கோத்த கொப்பளம் மாதிரி அந்த ஓவரிகளே தங்குறதால அந்த நிறைய ஃபொலிக்கிள்ஸை தான் பாலிசிஸ்ட். அப்போ அந்த ஓவரியிலேருந்து ஒரு ஓவம் வெளிக்கிட்டா தான் எங்களுக்கு அந்த மாதவிடாய் வரும். இது அந்த வெளியிடப்படாமல், ரிலீஸ் பண்ணாமலே ஓவரிக்குள்ளே இருக்கிறதால அந்த மாதம் எங்களுக்கு மென்சுரேஷன் வராது. அப்போ இப்படியான பெண்கள் சொல்லுவார்கள் இர்ரெகுலர் மென்சுரேஷன், 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 6 மாதங்களுக்கு ஒரு தடவை கூட மாதவிடாய் வரக்கூடிய இது இருக்கிற. அப்போ மாதவிடாய் வரும் பொழுது கனகாலம் வரவில்லை, அவ்வளோ காலம் எண்டோமெட்ரியம் எங்களுக்கு கருப்பை தசைகள் நல்ல அகவணி எல்லாம் நல்ல பஞ்சு போன்று இருக்கும். அப்போ 6 மாதம் கழித்தோ அல்லது 3 மாதம் கழித்தோ வருகின்ற ப்ளீடிங் நிறைய கிளாட்ஸ், நிறைய தசை கட்டிகள், இரத்த கட்டிகளுடன் சேர்ந்த மாதவிடாய் போக்கு இவர்களுக்கு ஏற்படக்கூடும். அப்போ அந்த மாதவிடாய் கிளாட்ஸ் அப்படியான தசைகளை தள்ளும் பொழுது அந்த நேரம் தாங்க முடியாத வயிற்று வேதனையை கூட பெண் கம்ப்ளைண்டாக சொல்லுவினார். அப்போ மாதம் ரிலீஸ் பண்ணினா தான் கரு உறுதலுக்கான, ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். இது ஏற்கனவே 3, 4, 6 மாதத்துக்கு ஒரு முறை வரும் பொழுது எப்பொழுது ஓவம் வெளியிடப்படும் என்று பெண்ணுக்கு தெரியாது. அப்போ ஏற்கனவே ஃபெர்டைல் பீரியட்னு சொல்கிறது ஒரு ஒழுங்கான மாதவிடாய் ஏற்படுகின்ற பெண்ணுக்கு உண்மையில் ஃபெர்டைல் பீரியட்ன்றது ஒரு 12 தொடக்கம் 22 நாட்களுக்குள்ள அந்த முறை கரு உறுதலுக்குரிய சந்தர்ப்பத்துக்குரிய நிகழ்வு. ஏன்னு சொன்னால் இந்த ஓவம் 14 நாள் வெளியேறும். அந்த ஓவம் ஒரு 24 to 48 ஹவர்ஸ் உயிர் வாழும்.
ஸ்பெர்மும் 72 hours உயிர் வாழும். எனவே அவருக்கு தெரியும் இந்த பீரியட்ல வந்து நாங்கள் வந்து செக்ஷுவல் மேற்கொள்ளலாம். ஆனால் இர்ரெகுலர் மென்சுரேஷன் பிசிஓடி மாதிரியான நேரத்தில் எப்போ ஓவம் வர போகுதுன்னு எங்களுக்கே தெரியாத நேரங்களில் அப்போ ஓவமும் வராது, அப்போ ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் குறைவு. எனவே பிசிஓஎஸ் ஒன்று பெண்ணுக்கு வந்தால் அதை நாங்கள் ரெகுலராக வாரத்துக்கான நாங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட் பேட்டர்ன்ஸ், ட்ரக் மேனேஜ்மெண்ட் மூலம் நாங்கள் நிவர்த்திக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இது குழந்தை பேரின்மையை வந்து எங்களுக்கு தரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. எனவே இவ்வாறான பிசிஓடி உள்ளாக்களுக்கு ஏன் வருகுதுன்னு சொன்னால் நோமலாக ஹோமோன்ஸ் வந்து பெண்களுக்கு எங்களுக்கு ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் இருக்குது, அதை எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச்ன்ற ரெகுலேஷனில் இருக்குது. அப்போ ஹைப்போதலமஸ், பிட்யூட்டரி, அங்கால எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச். இந்த எஃப்எஸ்ஹெச் தான் வந்து ஃபாலிக்கிள்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஹோமோன். அப்போ தான் எங்களுக்கு ஓவம் வெளியிடும். இங்கே எஃப்எஸ்ஹெச் வந்து இல்லாததுனால இவக்கு ஓவம் வந்து ரிலீஸ் பண்ணாமல் பிசிஓடி கண்டிஷன் வரும். மாறாக ஆண்களுக்குரிய ஹோமோன், அதாவது ஆண்ட்ரஜன் என்ற ஒரு ஹோமோன் வரப்போது, அந்த ஹோமோன் வாரதால இவர்களுக்கு வந்து என்ன செய்யும், மாதவிடாய் வருவதில் வந்து சிக்கல் ஏற்படும். அப்போ ஆண்ட்ரஜன் என்ற ஹோமோன் என்னண்டு அந்த ஒரு பெண்ணில் தொழிற்பட போகுதுன்னு சொன்னால், பிளட்ல ஆண்ட்ரஜன் வந்ததுன்னு சொன்னால் அந்த நேரங்களில் எங்களுக்கு இன்சுலின் வந்து ரெசிஸ்டண்ட் ஆகும். இன்சுலின் ரெசிஸ்டண்ட் ஆகிச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும், ஒரு பெண்ணுக்கு இன்சுலின் இருந்தால் தான் பிளட் சுகர் வந்து நார்மல் லெவலில் இருக்க போகுது. அப்போ இவருக்கு வந்து இப்படியான ஒரு பிசிஓடி உள்ள பெண்களுக்கு டயபெட்டிக் வரதுக்கான சந்தர்ப்பம் கூட. ஆகவே இந்த இன்சுலின் காணாது. அப்போ என்ன செய்யும் செல்ஸ் என்னன்னு சொன்னால், வார செல் அந்த இன்சுலின் அந்த பிளட் சுகரை செல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணாது. எனவே இவைக்கு நிறைய பசி எடுக்கும், ஆனால் செல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணப்படாது. எனவே அவர்களுடைய உடம்பும் வந்து உடற்பருமன் கூடி காணப்படும். அதோட மட்டுமன்றி மேலே இருந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆண்களுக்குரிய வழுக்கை விடுகின்ற தன்மை இருக்கும். இந்த கழுத்து பகுதி, மார்பகங்களுக்கு கீழே வயிற்று தசை பகுதியில் வந்து ஒரு டார்க் கலர் பிக்மெண்டேஷன், அதாவது அக்கந்தஸ் நைக்ரோன்ஸ் என்ற ஒரு பிக்மெண்டேஷன் வரலாம். அதோடு மட்டும் ஆண்களுக்கு மீசை, தாடி முளைப்பது போன்று இவர்களுக்கும் அப்நார்மலாக வந்து ஹேர் க்ரோத் ஏற்படும். அதோட வந்து நிறைய முகங்களில் வந்து நிறைய பிம்பிள்ஸ், அக்னி இருக்கும். இப்படியான சில, அதாவது வெளித்தோற்றம், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை வச்சுக்கொண்டு இவங்களுக்கு பிசிஓடி இருக்கின்றது என்பதை நாங்கள் முடிவெடுத்து, ஆனால் இது மட்டும் இல்லை, இன்வெஸ்டிகேஷனில் வந்து 2 ஓவரீஸ்லேயும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ளுக்கு ஏதும் நீர்க்கட்டிகள் இருக்கிறதா என்றதை பார்த்து நாங்கள் பிசிஓடி இருக்கின்றது என்றதை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம். அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியை பார்ப்போம். நன்றி.